ஹோர்முஸ் நீரிணை என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. உலகினுடைய இரண்டாவது பெரிய பொருளாதாரத்தை கொண்டிருக்கின்ற சீனா இந்த நீரிணை வழியான வர்த்தக போக்குவரத்தை நம்பி இருக்கின்றது என்ற ஒரு விடயம் மிக முக்கியமானது. ஈரானோடு நட்புறவு பாராட்டுகின்ற ஒரு நாடு என்ற ரீதியில் இந்த சலுகைகளை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை ஈரான் மீது இப்பொழுது சீனா முன்வைப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக எரிபொருள் சந்தையில் ஈரானில் இருந்து எண்ணெயை பெறுகின்ற நாடு என்ற ரீதியில் சீனா முடங்கக்கூடிய அபாயம் இருப்பதாக கூறப்படுகின்றது. ரஷ்யாவிடமிருந்து தற்போதைய தேவைக்கு எண்ணெயை இந்தியா பெற்றுக்கொள்ளலாம், அதில் எந்தவித தடையையும் தாங்கள் விதிக்கப் போவதில்லை என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றனர். அது 30 நாட்களாக இருக்கும் என்ற செய்தி வெளிவந்திருக்கின்றது. எண்ணெயை பிரச்சனையாக வைத்து சீனாவை யுத்தத்திற்கு அமெரிக்கா வலிந்து தள்ளுகின்றதா என்றால், சீனாவை பொறுத்தவரையில் இந்த போரில் அது பங்கு பெற்றாது தனது பிராந்தியத்திற்குள் ஏதாவது பிரச்சனைகள் வரும் வரை. தாய்வான் தொடர்பான பிரச்சனையில் அமெரிக்கா நடவடிக்கை எடுக்க முனைந்தால் நிச்சயமாக அது பெரும் போராக அந்த பிரதேசத்தில் வெடிக்குமே தவிர மற்ற இடங்களில் இது நடக்காதது. மத்திய கிழக்கின் கட்டுப்பாட்டை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்காக இஸ்ரேல் அமெரிக்காவுடன் இணைந்து நடத்துகின்ற நாடகத்தில் அமெரிக்கா வலிந்து தானாக மாற்றியுள்ளது என்றுதான் கூற வேண்டும். என்றால் அவர்களுடைய போர் செலவு என்பது நாளாந்தம் கூடிக்கொண்டு வருகின்றது. இப்பொழுது அவர்களுடைய செலவு என்பது $8 பில்லியன் மேலான அழிவுகளை சந்தித்ததாக மாறிவிட்டது. ஈரான் இந்தியாவின் நட்பு நாடு என்ற நிலையிலிருந்து இந்தியாவை தவிர்ப்பதற்கான முயற்சியாக கூட இருக்கலாம். உங்களுக்கு ஈரானில் இருந்து எண்ணெய் பெறுவது தேவையில்லை, ஆனால் இங்கே இருந்து பெற வேண்டும் என்ற, ரஷ்யாவில் இருந்து நீங்கள் பெறலாம் என்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவதன் மூலம் இந்த ஈரான் இந்திய நட்பு உறவை கூட இந்த சில வேளைகளில் சிதிலமாக்கக்கூடிய முயற்சியில் அமெரிக்கா ஈடுபடலாம். எனவே இவ்வாறான கபட முயற்சிகளுக்கான ஒரு தன்மையை ஏற்படுத்துவதுதான் அவர்களுடைய, அதாவது நேர்மை தன்மையற்ற ஒரு வல்லாதிக்கம் என்கின்றதை அமெரிக்கா தானாக நிரூபித்து வருகின்றது. இவர்களுக்கு டியாகோ காசியாவில் இருக்கின்ற தளம் தான் இந்த மத்திய கிழக்கு தளங்களுக்கான விநியோக தளங்களாக இருக்கின்ற பொழுதும் தென்கொரிய போன்ற நாடுகளில் இருந்து விமான பரப்புகளை மேற்கொள்வதற்கு போன்ற நடவடிக்கைகள் கூட இடம்பெறுகின்றன என்று சொன்னால், வான்வழி பாதுகாப்புகளில் கூட அவர்கள் அந்த அதிக சிரத்தை எடுக்கின்றார்கள் அல்லது தங்களுக்கு ஆபத்து ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இப்பொழுது இந்த மத்தியஸ்தம் என்பது அந்த மிடில் பவர் என்கின்ற தலைமைகளில் இருந்தும் ரஷ்யாவிலும் இருந்தும் ஒரு ஆக்ரோஷமாக வெளிவர வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. போதும், இனி போரை நிறுத்தங்கள், பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்கின்ற நிலை. நாங்கள் இது ஒரு வாரத்திற்குள் இடம்பெறும் என நினைத்திருந்தோம், ஆனால் அவ்வாறு இடம்பெறவில்லை. எனவே இந்த போர் என்பது 4 வாரங்களையும் கடந்து செல்ல போகின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.